Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having technical champion Kavipriya along with me. So, என்ன பார்க்க போறோம்னா principle of arc welding பார்க்க போறோம். Principle of arc welding பத்தி என்ன சொல்லிருக்காங்க? An arc is generated between cathode and anode when they are touched to establish the flow of current and then separated by a small distance. So, arc எப்படி உருவாக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா கேத்தோடுக்கு ஆனோடுக்கு இடைப்பட்ட இதெல்லாம் ஆர்க்க உருவாக்க முடியும். இது எப்படி இது பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து டச் பண்ணிட்டு அந்த பர்టిక్యులர் கேப் மெயின்टेन பண்ணனும். மெயின்टेन பண்ணும்போது the flow of current வந்து எஸ்டாப்லிஷ் ஆகும். ஸோ அதை வந்து செகண்ட் கேப் ஸ்மால் கேப் நம்ம பிரித்தா வந்து அப்போ நமக்கு ஆர்க் உருவாகும். அப்படி தான் ஆர்க் உருவாக்குறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? 65% to 75% heat is generated at anode. முக்கால்வாசி ஹீட் வந்து ஆனோடில் தான் உருவாகும். ஏன்னா எலக்ட்ரான் will flow from cathode to anode. கேத்தோட்லேருந்து ஆனோடில் போய் விடும்போது ஆனோடில் தான் அதிகமான ஹீட் உருவாகும்னு சொல்கிறாங்க. By using the DC current, while using the DC current, if the work is positive, the anode of the circuit, the condition is known as straight polarity. ஸோ இப்போ இது என்னன்னா ஒர்க்கு பாசிட்டிவாக இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி சொல்கிறாங்க. அப்போ ஒர்க் பாசிட்டிவ்னா எலக்ட்ரோட் நெகட்டிவ்னா எலக்ட்ரோட்லேருந்து ஒர்க்குக்கு வரும். எலக்ட்ரோட்லேருந்து ஒர்க்குக்கு ஃப்ளோ ஆனால் அது வந்து ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி சொல்கிறாங்க. If the work is negative and the electrode is positive, this condition is known as reverse polarity. அப்படியே உல்டாவாக மாற்றணும்னா ஒர்க்கை நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா எலக்ட்ரோட் பாசிட்டிவாக இருக்கும், அது வந்து ரிவர்ஸ் போலாரிட்டின்றாங்க. இப்போ நீங்கள் பவர் சப்ளை பார்க்குறீங்க, பவர் சப்ளை பார்த்துட்டு ஒர்க் பீஸ் இருக்குது, எலக்ட்ரோட் இருக்குது. எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவாக இருந்தால் இதுதான் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி. ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ அப்போ வந்து இது ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி. எலக்ட்ரோடு வந்து கேத்தோடாக இருந்தால் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ ஃப்ளோ வந்து இப்படி கீழே மேலேருந்து கீழே வரும், அது ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒர்க் வந்து 67% ஹீட் வந்து ஒர்க்கில் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வரனால கேத்தோட் டு ஆனோட் ஜம்ப் ஆகும். ஸோ 2/3 ஹீட் வந்து இதுவும் அயன்ஸ் வில் மூவ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அதே வந்து எலக்ட்ரான் வந்து இப்படி வந்தால் அயன்ஸ் வந்து கீழேருந்து மேலே போகும் அப்படின்றாங்க. 1/3 33% வந்து ஹீட் வந்து கேத்தோடில் இருக்குன்றாங்க. இங்கே 33% ஹீட்டு, இங்கே 67% அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்க் இஸ் ஜென்ரேட்டட் பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் சர்க்யூட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அயனைஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. இந்த ஜோன் வந்து அயனைஸ் ஜோன் சொல்கிறாங்க, இங்கே கான்சன்ட்ரேட் ஜோன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அயனைஸ் போகும்போது பிளாஸ்மா அயனைஸ்டு கேஸ் காலம் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. எல்ஏ வந்து ஆர்க் லென்த் சொல்கிறாங்க. அது யூஸ்வலாக வந்து டயமீட்டர் ஆஃப் எலக்ட்ரோடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலி ஈக்குவல் டு த diameter of electrode, it is also equal for half of the diameter of electrode சொல்றோம். இன்னைக்கு ஆர்க் வெல்டிங்ல ஆர்க் எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்புறம் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டினா என்ன, ரிவர்ஸ் போலாரிட்டினா என்ன, ஸ்ட்ரெயிட் போலாரிட்டியில் ஹீட் வந்து எங்கே அதிகமாக ஒர்க் பீஸில் அதிகமாக வரும் அப்படின்றது, ரிவர்ஸ் போலாரிட்டியில் எலக்ட்ரோடில் அதிகமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்க் லென்த் வந்து டயமீட்டர் ஆஃப் எலக்ட்ரோடுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அயனைஸ்ட் வந்து அயன்ஸ் வந்து மூவ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட் போலாரிட்டினா வந்து எலக்ட்ரோட் நெகட்டிவ் சொன்னோம். ஸோ ஒர்க் பீஸ் பாசிட்டிவாக இருக்கும். எலக்ட்ரோட் நெகட்டிவ் வந்தால் அது டிசிஎஸ்பி சொல்லுவாங்க, இல்லை டிசிஇஎன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் போலாரிட்டினா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோட் பாசிட்டிவ் டிசிஆர்பி. நான் ஒர்க் பீஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கும், எலக்ட்ரோட் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டிசிஇபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, டிசிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் போலாரிட்டிக்கும் ரிவர்ஸ் போலாரிட்டிக்கும் எலக்ட்ரோட் நெகட்டிவாக தான் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி, எலக்ட்ரோட் பாசிட்டிவாக இருந்தால் ரிவர்ஸ் போலாரிட்டின்னு தெரியும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிசிஎஸ்பி வந்து வெல்டு பென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? டிசிஎஸ்பியில் டீப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட் போலாரிட்டினால நல்லா ஆழமாக உள்ளே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்பியில் ஷாலோவாக இருக்கும். மெட்டல் டெபாசிஷன் வந்து எப்படி இருக்கும் டிசிஎஸ்பியில்? மெட்டல் டெபாசிஷன் ஆர்பியில் ஹையாக இருக்கும், எஸ்பியில் லோவாக இருக்கும். ஒர்க் பீஸ் திக்னஸ் ஆர்பியில் தின்னாக இருக்கும், எஸ்பியில் திக்காக இருக்கும். தின் மெட்டலுக்கு வந்து ஆர்பி, திக் மெட்டலுக்கு எஸ்பி. ஆர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஆர்பியில் சர்வாக இருக்கும், எஸ்பிலையும் சர்வாக இருக்கும். டிசினாலே சிவியராக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆர்க் ஃப்ளோ. ஹீட் ஜென்ரேஷன் வந்து எலக்ட்ரோடில் ஆர்பி எப்படி வரும்? 2/3 ஹெச், அதாவது எலக்ட்ரோட். 1/3 ஆஃப் ஹெச் வந்துட்டு ஒர்க் பீஸில் இருக்கும். அதே வந்து இதுக்கு எஸ்பிக்கு 2/3 வந்துட்டு ஒர்க் பீஸ், 1/3 எலக்ட்ரோட். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசி ரிவர்ஸ் போலாரிட்டி அண்ட் டிசி ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆர்க் வெல்டிங் பேசிக் பிரின்சிபல் அண்ட் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.